டைரக்டரா சார் முழுக்க முழுக்க லேக் தான் இந்த படத்துல. திரௌபதி 2ல வந்து சரியா எடுக்கல. இலக்கண வசனத்தை வந்து ஒரு சரியாவே வந்து ஒரு உச்சரிக்கல. நான் லாஸ்ட் டைம் கூட வந்து சொன்னாரு, அவர் ரிஷப் சார் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரமாதமான நடிகர் இல்லை, அவர் நடிக்க மாட்டார். ஆனா இந்த படத்துல ரொம்ப ஒஸ்ட் டைலாக் வந்து நம்ம வீரபாணி கட்டுவோம் படம்லாம் பார்த்துருப்போம். அதுல எல்லாம் டைலாக் எப்படி பவரா இருக்கும், அவர் பேசும்போது நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனே இல்லையே ஹீரோ கிட்டவே. அந்த டைலாக் பேசும்போது நமக்கு உணர்ச்சியே இல்லாம இருக்கு. உணர்ச்சியே இல்லாம இருக்கும்போது நமக்கு அந்த படத்தை திரௌபதி 2ல என்ன வந்து இதுவாகும். ரெண்டாவது கலவரம் சார், நல்லா கேட்டுங்க. மறைக்கப்பட்டது உண்மை. 700 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே வந்து முஸ்லீம்க வந்து சுல்தான் ஆட்சியில வந்து அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஓகே. இதே திருவண்ணாமலை நடந்துன்றாங்க. இதே திருவண்ணாமலையில இப்ப முஸ்லீம்க இந்து முஸ்லீம்க ஒத்துமையை தானேங்கிறாங்க, ஒத்துமையை தானே வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்ப என்ன எப்படின்னா, இவர் மேல நம்ம டைரக்டர் மோகன்ஜி மேல என்ன குறைன்னா, இந்த மறைக்கப்பட்ட உண்மையை இப்ப நீ ஏன் கொண்டு வர, இப்ப கொண்டு வந்து இப்ப என்ன ஆகலாம், இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துல வந்து பார்க்காதவங்க எல்லாம் நம்ம ஆளுங்களை இந்து இப்படிதான் குடும்பம் பண்ணிக்காங்க சொல்லிட்டு தேவையில்லாம பிரச்சனை வரும். அதனாலதான் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கேன், மோகன்ஜியால வந்து மதக்கலவரத்தை உண்டு பண்றாரு. மதக்கலவரத்தை உண்டு போய் ஏற்கனவே ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட பணமா தான் எடுத்திருந்தாரு, இப்போ வந்து மதத்தை கையில் எடுத்திருக்காரு. அந்த மாதிரிதான் மோகன்ஜி டேரக்டர். அதனால வந்து அவர் சார், அதாவது படத்தை காசு குத்து நம்ம பாக்குறோம்.